ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹேர் கிளிப்பு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹேர் கிளிப்பு அப்படின்னா ப்ரூச் பின்னில் ஹேர் கிளிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மூன் ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆஃப் நிலா மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இது மேலே B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் நார்மல் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணும்போது அன்ஈவனாக இருக்கும். அதை கரெக்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ரூச் பின் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். இப்போது கீழ்ப்பகுதியிலையும் உள்ள இடத்துல நம்ம B7000 க்ளூவை அப்ளை பண்ணிட்டோம். அதை பண்ணினதுக்கப்புறமா அந்த ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ஹேர் அக்சஸரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை நம்ம கையால் ஈவன் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு ஷார்ப் எட்ஜு உள்ள ஒரு டூல் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ஷார்ப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவனும் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய உள் சைடில் நான் B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபிட்டிங் ஸ்டோனு கலரு. ஓகேவா? ஸோ கலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாக 4 ஸ்டோன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிட்டிங் ஸ்டோனில் 4 ஸ்டோன் வர்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸு எல்லாமே பார்த்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மற்ற இடத்துலலாம் கேப் இருக்குது இல்லையா? அந்த கேப்லலாம் நான் 2 mm ஆன்டிக் பீடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது மேலே நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே ரவுண்ட் ஷேப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சைடுலையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டோனுடைய கேப்லலாம் நான் 2 mm ஆன்டிக் பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ்லாம் பாருங்கள். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரூச் பின் கிளாஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நீங்களும் இதை கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய கேப்லலாம் நான் 2 mm பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இடத்துலலாம் நான் டிஃப்ரென்ஸுக்காக ஒரு ப்ளூ கலர் சுகர் பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல திலகம் ஸ்டோன் கூட நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? ஸோ திலகம் ஷேப்பு உள்ள ஃபிட்டிங் ஸ்டோனை கூட நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேப்லாம் நான் இந்த ப்ளூ கலர் சுகர் பீடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அதே 2 mm கூட நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதை ஃபினிஷ் பண்ணினதுக்கு அப்புறமா கீழே நான் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த B7000 க்ளூவை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணினதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹேர் கிளிப்பு. ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர் கிளிப்பு. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் கிளிப்பை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ நல்லா ட்ரை ஆகாமலே நீங்கள் வந்து கட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் வந்து கொட்டிடும். அதனால் கரெக்டாக வந்து அந்த ஷார்ப்பும் சரி எல்லாமே சரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஓஹெச்பி ஷீட்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து வேக்ஸ் ஷீட்டு வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேக்ஸ் ஷீட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு புரியும். இந்த ஹேர் கிளிப்போடைய ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் திலகம் ஷேப் உள்ள ஒரு ஸ்டோனை சென்டராக பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம B7000 க்ளூவை அப்ளை பண்ணுறோம். அது மேலே வந்து ஃபிட்டிங் ஸ்டோனில் திலகம் ஷேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.